மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற அரசியல் நிகழ்வில் இந்த மக்களுக்கு ஒரு விஷயம், ஒரு புரிதல் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அந்த விஷயம் என்னென்னா, இதை ஒரு சின்ன கதை மூலியமாக சொல்லிடுறேன். 2ஆம் குலோத்துங்க சோழன் வாழ்ந்த காலத்தில் அவருடைய அரசாட்சியில் ஒரு கள்வன் பிடிபடுறாரு. அந்த திருடனை என்ன எதிர் விசாரித்து தண்டனை கொடுக்கணும். இப்போ விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது சோல்ஜர் சொல்கிறாங்க, அரசே இவர் திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீ திருடினது உண்மையானு இவர் கேட்குறாரு. திருடினது உண்மையானு கேட்கும்போது ஆமான்னு ஒத்துக்கிறாரு. திருடர் ஆமான்னு ஒத்துக்கிறாரு. அப்போது 2ஆம் குலோத்துங்க சோழன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஏன் திருடினேன் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் திருடினேன் அப்படின்னோடனே அவர் திருடர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் பசி தாங்க முடியல, அதனால் நான் திருடினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய மணிமுடின்னு சொல்லுவாங்க, கிரீடம், அதை எடுத்து அந்த சேரில் சிம்மாசனத்தில் வச்சுட்டு கீழே இறங்கி நின்று பொதுமக்களை பார்த்து, இவர் திருடினது பசிக்காக அப்படின்னும் போது, என் நாட்டில் ஒருத்தர் பசியோடு இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த காரணத்துக்கு, அவர் பசியோடு இருக்கார் இல்லையா, அதுக்கு உண்டான காரணக்கர்த்தா யாருன்னா நான் தான். மக்கள் பசியோடு இருக்கிற அளவுக்கு நான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால் தண்டனை எனக்கு தான், நீங்கள் பொதுமக்களாகிய நீங்கள் தரணும். நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தனாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிம்மாசனத்தில் கிரீடத்தை வச்சுட்டு இறங்கி நின்று பொதுமக்கள்கிட்ட சொல்லியிருக்கார். இது எவ்வளோ பெரிய உயர்ந்த குணம் பாருங்கள். தன் தவறை, மக்களுடைய குறையை போக்க முடியல, அவங்களுக்கு ஒரு குறை இருக்குது, அது தெரியாமலே நான் ஆட்சி நடத்துகிறேன் அப்படின்னா நான் ராஜா கிடையாது, அதாவது அதுக்கு உண்டான தகுதி எனக்கு இல்லைன்றத சூசகமாக இந்த ஒரு விஷயத்தில் அவர் செய்திருப்பார் 2ஆம் குலோத்துங்க சோழன். இப்போ உள்ள ஆட்சியாளர்கள், இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்கள் யாரேனும் ஒருவர் அந்த மாதிரி செய்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அப்போ இவரெல்லாம் ஆட்சி செய்யறதுக்கு தகுதியற்றவர்கள். அப்போ தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. தகுதியானவங்கள தேர்ந்தெடுங்க. தயவுசெய்து ப்ளீஸ், நாட்டுக்கு நல்லது செய்கிறவங்கள அந்த அரசவையில் உட்கார வைங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இதை நீங்கள் செய்யணுன்றது என்னுடைய கனிவான விருப்பம், வேண்டுகோள். நன்றி மக்களே.